ரைட்டா? டவுட் கேட்கறதுனால என்ன சார் நடக்கும்? நம்மளுடைய வெற்றிப்பாதை மாணவர்களுக்கு பின்னாடியே தான் நம்ம என்ன இருக்கோம், நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி இருக்கு. உங்களை எப்பொழுதுமே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன மாதிரி பண்ணுவீங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ரைட்டா? அதற்காக தான் என்ன பண்றோம் அப்படின்னா உங்கள்கிட்ட சாம்பிள்ஸ் கேட்கறோம். நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கு, நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கு அப்படின்னு. நீங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறது உங்களுடைய ரிப்ளை மூலியமாகவே தெரிஞ்சிடும். தேவையில்லாத டவுட்டுகளை கேட்பதையிலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டவுட் கேட்டீங்க அப்படின்னா மிகவும் நல்லாக இருக்கும். ரைட்? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது என்ன சார்? நம்ம ஜேஏக்கு இதுதான் கட் ஆஃப் ஆகிருக்கும், டைபிஸ்டுக்கு இதுதான் கட் ஆஃப் ஆகிருக்கும், ஸ்டெனோ டைபிஸ்டுக்கு இதுதான் கட் ஆஃப் ஆகிருக்கும் அப்படிங்கிற அனைத்து தகவலையும் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆல்ரெடி சொல்லியாச்சு. இப்ப கட் ஆஃப் பத்தின எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வரக்கூடாது. உங்களுக்கு என்ன இருக்கணும், ஒரு பாடம் படிக்கிறோம், அந்த பாடத்துல சந்தேகம் அப்படின்னா அந்த சந்தேகத்தை நீங்க கேட்கணும்னா என்ன பண்ணிருக்கணும், இந்த 2 ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணிருக்கணும். ஒன்னு நம்மளுடைய டெலகிராம்ல நம்மளுக்கு எப்படி மெசேஜ் பண்ணணும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது நம்மளுடைய டெலகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணிருக்கணும். ரைட்டா? டவுட் கேட்பதன் மூலியமாக உங்களுடைய ஒரு பதவியை உறுதி செய்ய முடியும். இரண்டாவது என்ன சார், நம்மளுடைய மாணவர்களுக்கு நம்ம நோட்ஸ் கொடுத்துட்டோம். ரைட்டா? அந்த நோட்ஸை சார்ந்து 75 கேள்விகள் கேட்கக்கூடிய டெஸ்டையும் கொடுத்துட்டோம். ரைட்டா? இது இல்லாம நோட்ஸை நான் தேடுறேன், வேற எங்கேயாச்சும் போய் படிக்கிறேன், அடுத்தவங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்னு நீங்க லென்ஸை வச்சு பார்க்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தா இப்போதே சொல்லிடுறேன், நீங்க என்ன பண்ண முடியாது, கட் ஆஃப் அப்படிங்கிறத நீங்க தாண்டி எடுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய கவனச்சிதறல் என்ன ஆகும், உங்களை இந்த 100% உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய நோட்ஸை படிக்க விடாம தடுக்குது. ரைட்டா? நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு நோட்ஸ் ஒரு டேக்கு இருக்கு, அந்த நோட்ஸை ஃபுல்லுத்தையும் படிக்க போறோம். படிச்சு முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்க்க போறோம். 75 கேள்விகள், அது டிஎன்பிஎஸ்சி தரத்திலான கேள்விகளுக்கு எழுதி பார்க்க போறீங்க. ரைட்டா? இதை செய்யாம அடுத்தவங்க என்ன படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் மேற்கொண்டு நம்ம நோட்ஸை சேகரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிற இந்த லென்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களால கட் ஆஃபை தாண்டி எடுக்க முடியாது. இதை எழுதி கொடுக்குறேன். ரைட்டா? அப்ப நீங்க சர்ச் பண்றத நிப்பாட்டிருங்க. மூணாவதா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன சார், ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு, உங்களுக்கு நோட்ஸ்ல நீங்க ஜெனரல் ஸ்டடீஸ் சொல்லக்கூடிய ஜிகே இருக்கு, ஜெனரல் தமிழ்னு சொல்லக்கூடிய பொது தமிழ் இருக்கு. நம்ம ஜெனரலா என்ன ஐடியா கொடுத்திருக்கோம் பொதுவாக மாணவர்களுக்குன்னா 2 மணி நேரம் எதற்கு ஒதுக்குங்க, நீங்க ஜிகேக்கு ஒதுக்குங்க. 1 மணி நேரம் எதற்கு ஒதுக்குங்க அப்படின்னா ஜெனரல் தமிழுக்கு ஒதுக்குங்க. இந்த மாதிரி ஒதுக்கிட்டீங்கனாலே 33 நாட்கள்ல நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 130 கேள்விகளுக்கான ஆன்சரை நீங்க சொல்ல முடியும் அப்படிங்கறத உத்தரவாதம் கொடுத்திருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணாம இருந்துட்டா இந்த 33 நாட்கள்ல 130 கேள்விகளை அடைய முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுங்க. நீங்க உங்களோட ரொட்டீனை கரெக்டா ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியாது, 2 மணி நேரம் ஜிகேக்கும் 1 மணி நேரம் ஜெனரல் தமிழுக்கும் கொடுக்க முடியாது. அப்ப நீங்க படிக்கிற நேரத்தை பிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஒண்ணு நான் மார்னிங் படிப்பேன் அப்படின்னா மார்னிங் 2 மணி நேரத்துல எதை கம்ப்ளீட் பண்ணிடணும், நீங்க ஜிகேவை கம்ப்ளீட் பண்ணிடணும். இல்ல ஈவினிங் படிப்பேன் சார், ஈவினிங்ல என்ன பண்ணிடணும், கண்டிப்பா 1 மணி நேரம் ஒதுக்கியாச்சும் ஜெனரல் தமிழ கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்படி நீங்க படிக்கிறதுக்கான ரொட்டீனை டெய்லியும் ஒரே நேரத்துல இருக்கிற மாதிரி பாத்துங்க. ரைட்? இது இல்லாம நீங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கு, டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 75 கேள்விகளுக்கு நீங்க விடை அளிக்கணும். இதற்கு 1 மணி நேரம் ஒதுக்க சொல்லியிருக்கோம். ரைட்? அடுத்தது ஆன்சர் கீ செக் பண்ணணும். ஆன்சர் கீ செக் பண்றதுக்கு 1 மணி நேரம் ஒதுக்குங்கன்னு சொல்லியிருக்கோம். இந்த 33 நாளை கடக்கும் போது உங்களுக்கு 5 மணி நேரம் தேவைப்படாது, 5 மணி நேரத்துக்கும் உள்ளாக தான் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தையும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். அப்ப நீங்க இது வரைக்கும் ரொட்டீனை ஃபாலோ பண்ணல, நான் காலையில எந்திரிக்கிறதுல இருந்து இரவு படுக்கிற வரைக்கும் எனக்கு என்ன ஆர்டர்லயே இருக்குன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு என்ன பண்ணணும், ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்றதுக்கு நீங்க முயற்சி செய்யணும். அந்த ரொட்டீன் அப்படிங்கிறது உங்களுடைய 24 மணி நேரத்துல ஒரு 5 மணி நேரத்தை நீங்க படிப்பிற்காக செலவழிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ரொட்டீன். அந்த ரொட்டீனை 2 வகையா பண்ண போறீங்க. ஒன்ஸ் நோட்ஸுக்காக இருக்கக்கூடிய 3 மணி நேரம், இன்னொன்னு டெஸ்டுக்காக இருக்கக்கூடிய 2 மணி நேரம். இதை நீங்க சரிவர செய்தே ஆகணும். ரைட்? 4வதா என்ன சார் அப்படின்னா நோட்டிபிகேஷன் விட்டதுல இருந்து எக்ஸாம் டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூன் 9ஆம் தேதி வரைக்கும் உங்க காதுல என்ன வந்து விழும், ஃபேக் நியூஸ் வந்து விழும். நம்ம கையில என்ன இருக்கு, நீங்க மொபைல் யூஸ் பண்றவரா இருக்கலாம், இல்ல நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடிய மாணவர்களாக கூட இருக்கலாம், இல்ல வெறும் மொபைல்ல வாட்ஸ்அப்பே இன்ஸ்டால் பண்ணாம யூடியூப் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம்,
இல்ல உங்கள்கிட்ட கம்ப்யூட்டரே வச்சிருக்கக்கூடிய ஒரு மாணவராக இருக்கலாம். ரைட்டா? இந்த டெக்னாலஜியை நீங்க பிலீவ் பண்றத ஒரு அளவுக்கு என்ன பண்ணணும், கட்டுக்குள்ள எடுத்துட்டு வரணும். ஏன்னா இதுலதான் என்ன நடக்கும், ஜூன் 9ஆம் தேதிக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஃபேக் நியூஸ் வரும். போஸ்ட்பான் போதுன்னு சொல்லுவாங்க, தேர்தல் வர்றதுனால தள்ளி போயிடும் சொல்லுவாங்க, உங்களோட அப்ளிகேஷன்ல மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லுவாங்க, இந்த தலைப்புல இருந்து தான் வினா வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க, கொஸ்டின் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காசு கொடுத்து டிஎன்பிஎஸ்சில வேலைக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எந்த ஃபேக் நியூஸுக்குமே நீங்க இடம் தரக்கூடாது. முக்கியமான தகவல் அப்படின்னா நம்மளுடைய பேட்ச் மாணவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமியே கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தையும் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த ஒரு தகவலும் விடுபடாது. அப்படி விடுபடாது அப்படின்னாலே நீங்க தேர்வை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க மொபைல் வச்சிருந்தாலும் சரி, நியூ பேப்பர் வச்சிருந்தாலும் சரி, யூடியூப் பார்த்தாலும் சரி, கம்ப்யூட்டர்ல நீங்க எதை வேணாலும் பார்த்தாலும் சரி, ஃபேக் நியூஸுக்கு இடம் தராதீர்கள். இது 4வதாக சொல்லக்கூடிய பாயிண்ட். 5வது என்ன சார் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்கோம், கூகுள் டிரைவ்ல நோட்ஸ் கொடுத்தாச்சு, டெஸ்ட் கொடுத்தாச்சு. ரைட்டா? நோட்ஸை கூகுள் டிரைவ்ல இருந்து பார்த்து படிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, திருப்பி அடுத்த நாள் என்ன பண்ணிடணும், கூகுள் டிரைவ்ல இருந்து அடுத்த நாளுக்கானதை எழுதணும். அப்போ டே 1ல நீங்க ஆரம்பிக்கக்கூடிய இந்த பயணம் டே 75 வரைக்கும் இருக்கணும். இந்த டே 75 வரைக்கும் நீங்க பயணிச்சீங்கன்னா 100% உங்களுடைய வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்படுகிறது. நான் திருப்பியும் சொல்றேன், டே 1க்கான நோட்ஸை பாக்குறீங்க, டே 1க்கான டெஸ்ட் எழுதுறீங்க, அடுத்தது டே 2க்கான நோட்ஸை பாக்குறீங்க, டே 2க்கான டெஸ்ட் எழுதுறீங்க, டே 3க்கான நோட்ஸை பாக்குறீங்க, டே 3க்கான டெஸ்ட் எழுதுறீங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்க பயணிச்சு டே 75 வரைக்கும் என்ன பண்ணணும், நீங்க 100% சிலபஸை கம்ப்ளீட் பண்ணும் போது உங்களுடைய வெற்றி வாய்ப்பு 100% உறுதி செய்யப்படுகிறது. அதற்கு அப்புறம் 5 முறை நீங்க ரிவிஷன் பண்ண போறீங்க. அதற்கான பிளானை என்ன தரேன், பிரத்யேகமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த 5 ரிவிஷன்ல நீங்க என்ன பண்ணணும், தேர்வு அறையில என்னென்ன தவறு பண்ணக்கூடாது, தெரியாத கொஸ்டின் வந்தா எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற அனைத்துக்கும் பதில் ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப 5 விஷயங்கள் என்ன சார் அப்படிங்கறத சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒண்ணு, நம்மள்ட்ட டவுட் கேட்கறதுக்கு நீங்க டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணணும். டெலகிராம் மூலியமாக எங்களுக்கு மெசேஜ் பண்ணி டவுட் கேட்கலாம். உங்களுக்கு தெளிவில்லாத ஒரு பாட குறிப்பா இருந்தாலும் சரி, ஒரு சந்தேகம் இருந்தாலும் சரி, நீங்களே எங்களை கேட்கலாம். 2வது, நோட்ஸுக்காக வேற எங்கேயும் தேடி அலைய தேவையில்லை. இது வரைக்கும் ரொட்டீனை நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்க. 5 மணி நேரம் உங்களுடைய ஒரு தினத்துல படிக்கிறதுக்காக ஒதுக்குங்க. 4வது, எந்த விதமான ஃபேக் நியூஸுக்கும் நீங்க இடம் தராதீங்க. முக்கியமான தகவலா இருந்தாக டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் உங்களுக்கு பகிரப்படும். 5வது, ஒரு டேக்கு படிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, அடுத்த டேக்கு போறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. இந்த மாதிரி 75 நாள் நீங்க கரெக்டா செய்யணும். இந்த 5 விஷயங்களை பண்ணி முடிக்கும் போது பேட்ச் 1ல இருந்து பேட்ச் 7 வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் 100% வெற்றி பாதையின் மூலம் நீங்க பயணிக்கிறீங்க. வெற்றி பாதையை அடைந்தே தருவீர்கள். உங்கள் வெற்றியே எங்கள் இலக்கு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.